இன்னைக்கு திங்கட்கிழமை சிவகாமியின் சபதம் பதிவு. போன பதிவுல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? நான் பரஞ்சோதி எங்க இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிவகாமி சொன்னதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே பரஞ்சோதி என்ன பண்றான் அப்படின்னா, அந்த இடத்துல போறான். போயிட்டு வீட்டுல தான் இருக்கானா, உடனே அப்போ வந்து டம் டம்னு ஒரே மேல சத்தமா கேக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இது நம்முடைய இளவரசர் சொல்றாரு, நீ பரஞ்சோதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ, எங்க அப்பா உங்க வீட்டுக்கு தான் வராருன்னு நினைக்கிறேன், பக்கத்துல சத்தம் கேக்குது, அதனால நான் போய் அப்பாவோட நான் உங்க வீட்டுக்கு வரேன், நீனும் பரஞ்சோதி அங்க காட்டணும் என்ன எனக்கு அப்படின்னு சொல்ற. சரிங்க காட்டுறேன் அப்படின்ற சிவகாமி. சரி நானும் இப்படியே வீட்டுக்கு போறேன், நீங்களும் அப்படியே வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் அங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவகாமியும் மாமல்லரும் என்ன பண்றாங்க, ஒப்பந்தம் போட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் மாமல்லரை குதிரை எடுத்துட்டு அப்பாவோட வர போயிடுறாரு. சிவகாமி அவங்க வீட்டுக்கு உள்ள போகிறாரு. ஆரம்பத்துல ஒரு உயிரியை கூட்டிட்டு வந்தாரு, உங்களுக்கும் நல்லா தான் தெரியும். அந்த ரதி மான கூட்டிட்டு வந்தாங்க. ஆரம்பத்துல வரும்போது சோக கதையில எல்லாத்தையும் புலம்பிட்டு வந்தா ரதி கிட்ட. ஆனா போகும்போது ரதியை விட்டுட்டு போயிட்டா. அதான் சொல்லுவாங்கல்ல, கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல வருது அவனுக்கு வழிகாட்டின குச்சியை தான் அப்படின்ன மாதிரி, அந்த கண்ணு புலம்புன்னு அந்த ரதியே விட்டுட்டு போயிடுறா சிவகாமி. ஆனா ரதி அவளை மறக்கல. ரதி மறக்காம சிவகாமி பின்னாடியே போகுது. இதோட இந்திய அத்தியாயமும் முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு அத்தியாயத்துக்குள்ள நம்ம கல்கி கூட்டிட்டு போறாரு. அந்த அத்தியாயம் பேரு முத்துமாலை. இந்த முத்துமாலை அத்தியாயத்துல உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வந்து ராஜா வராரு. நம்ம வந்து மாமல்லரை பத்தி பார்த்தோம், சிவகாமியை பத்தி பார்த்தோம், ஆயனார் பத்தி பார்த்தோம், அவரோட வீடு அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆனா இந்த சிவகாமி காப்பியத்துல ரொம்ப சிறந்தவர் அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவர் தான். இவர் எவ்வளவு பெரிய வீரர், இவரை பத்தி எதுவுமே பார்க்கல. அந்த யானை மத யானை பிடிச்ச கலவரம் நடந்த இடத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த போர் தளபதிகளை அனுப்புற இடத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்கல. இப்ப இன்னொரு தடவை நம்ம மகேந்திரவர்ம பல்லவரை பார்க்க போறோம். அங்க வரவேற்க ஆயனார் நின்றுட்டு இருக்காரு. மகேந்திரவர்ம பல்லவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசர். அவர் வந்து வரப்ப வந்து என்ன ஆகும், அங்க இடம்லாம் நீட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆயனாருக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கும், இல்லை செய்தி வந்திருக்கும் வீட்டுக்கு. அதனால அந்த சத்தத்தினால ஆயனார் போய் வெளியே நிற்கிறார். வெளியே நின்னோடனே மகேந்திரவர்ம பல்லவர் வந்து உள்ள வராரு. மாமல்லரும் கூட வராரு. அப்ப வந்து நம்ம ஆயனார் சொல்றாரு, விசித்திர சித்தனான, அதாவது விசித்திர சித்தன் அப்படின்னா நம்ம மகேந்திரவர்ம பல்லவர் வந்து ஒரு கலை ரசிகர். அவர் வந்து பரதநாட்டிய கலை முதற்கொண்டு எல்லா கலையுமே அவருக்கு அத்துப்படி. அதுலேயும் இந்த சிற்பக்கலை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலையும் கூட. அவர் நல்லாவே பண்ணுவார். அதனால இவருக்கு மக்களால் விசித்திர சித்தர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இந்த விசித்திர சித்தர் அப்படின்ற பேர், ஏன்னா இவரும் ஒரு சிற்பக்கலைஞர் தானே. அதனால ஆயனர், ஏன்னா நம்ம துறையில இருந்தோம், நம்ம துறையில அவருக்கு என்ன புகழ் இருக்குமோ அதை போட்டு தான் நம்ம வரவேற்போம். அதே மாதிரி விசித்திரே மகேந்திரவர்ம பல்லவரே வாழ்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு உள்ள. கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாரு, மாமல்லரையும் வர சொல்றாரு. வீராதி வீரர் நீங்களும் வாங்க உள்ள அப்படின்னு சொல்றாரு. அப்ப மகேந்திரவர்ம பல்லவர் போயிட்டு உள்ள வந்து ஒரு சிம்மாசனம் இருக்கு, இவர் காட்டியே செய்யப்பட்ட ஒரு சிம்மாசனம். அதுல உட்கார்ந்து அவருடைய சுருக்கு அந்த ஒரு பை இருக்கும்ல, அந்த பையில இருந்து ஒரு முத்து மாலையை எடுக்கிறாரு. அது யாருக்கு, எதுக்காக எடுக்கிறாரு, ஒருவேளை சிவகாமிக்கா இல்ல யாருக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டு இருங்க. அடுத்த திங்கட்கிழமை பதிவுல இதுக்கான பதில் வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை சந்திரவீரா. சூடாட்சி செவ்வாய்ப்பட்டியில் அங்கே எட்டாமுக்கு பயந்துள்ளது. உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.